விண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா புயல் இப்படி தான் உருவாகுது. ஸோ இதில் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் புயல் இருக்கோ எல்லாமே தெரியும். இன்றைக்கி நவம்பர் 26. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலங்கை கிட்ட இருக்குது நம்ம ஊருக்கு வர வேண்டிய புயல். ஸோ இது பார்த்திங்கன்னா நாளைக்கு 27ஆம் தேதி தமிழகத்தை துவக்கி நகர்ந்து வருது. பட் இன்றைக்கே பார்த்திங்கன்னா இப்போவே கடலூரில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடலூர், புதுவை, சென்னை இதை தாண்டி போகிற மாதிரி தெரியுது. ஸோ இது மேலும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே 29ஆம் தேதி ஆந்திராவை நோக்கி போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஜம்ப் ஆகிடுது 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா. ஸோ இதனால் தமிழகத்துக்கு புயலால் பாதிப்பு இல்லைனாலும் பட் மழையால் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க தண்ணிலாம் வேணுன்னா முன்னாடியே பிடிச்சி வச்சுங்க, குடிக்கிற தண்ணிலாம். ஸோ என்னென்னலாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க முடியுமோ இருந்துங்க. ஸோ உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாப்பாக வச்சுங்க. தேங்க்யூ.